ஐ ஃபீல் ஷை மை செல்ஃப். பிளடி மேன், நீ என்ன கிழிச்ச இருந்தாலும் பண்ணிட்டாங்கண்ணா. டெக்னிக்கலாகவும் சொல்லக்கூடிய முறைகளிலும் முத்து தெரிச்ச சின்ன சின்ன பேர்ட்ஸ் எங்கே வைக்கணும் அப்படி வைப்போம். அதுலேருந்து ஐ எம் ஃபேன் ஆஃப் யூ. ஆனால் ரொம்ப எல்லாரும் சொல்லுவீங்க பாரதிராஜான்னு. என்னதான் இருந்தாலும் இன்றைய தலைமுறையில் நான் எங்கேயோ விதைச்சேன், இன்றைய தலைமுறைக்கு விதை இந்தியம். டுடே யங்ஸ்டர்ஸ் so many people are getting. நான் விளையாடலாம், நான் இன்னும் எப்படியாவது இந்த பசங்களை ஜெயிக்கணும். இல்லையா நான் பாட்டு வீட்டில் போய் உட்காந்துட்டாமே எல்லாம் எவ்ரிதிங். அவர் கூட சொல்லுவார், சும்மா இருங்க போங்க சார், எல்லாம் பண்ணிட்டீங்க, எங்களை கொஞ்சம் விடுங்கன்னு வர. அவர் விட மாட்டேன். ஸ்டில் ஐ வாண்ட் டு ஃபைட். ஒரு நல்ல கலைஞன் கடைசி வரைக்கும் ஈரத்தோடும் கடினமாகவும் முனைப்போடும் வித்தியாசமாக வரணும். அவன் தான் கலைஞன். நாங்கள் வந்த பின்னாடி தான் யோசித்தேன், இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணணும். நலங்குமார் சின்ன சின்ன பசங்க எல்லாம் அவன் உரியடியெல்லாம் நான் பார்த்தேன். எப்படி நான் பண்ண அந்த உரியடின்னு யோசித்தேன். இன்னைக்கு தான் பார்த்தேன் மேடையில் அந்த பையனை. பியூட்டிஃபுல்லாக பண்ணுவான் எல்லா படங்க. நான் சிம்பிள் அந்த உரியடியெல்லாம் என்ன செலவழிச்சான்னு தெரியாது. அவன் படித்த காலத்தில் அந்த ஸ்கூலில் நடந்த ஒரு சின்ன விஷயங்களை அப்படி பண்ணிடுவான். அபத்தம் இல்லாமல் படம் சொல்லணும், அற்புதமாக சொல்லணும் பசங்க. இவங்க லாட் ஆஃப் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நிறைய படங்கள் இப்போ வரப்போகுது. ராம் அவன்லாம் ஒரு படம் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்கான். இன்றைக்கி பசங்க நான் அவங்க நம்மளை பார்த்து பிரமிக்கிறாங்க, நான் இவங்கள பார்த்து பிரமிக்கிறேன். அது அவன்லாம் அவன் கார்த்திக் சுப்ராஜ் எங்கே படித்தான்? ஒன்றும் கிடையாது, ஐடியில் எங்கே வேலை பண்ணுறான். மன்னத்தனை மாதிரி தான். மன்னத்தை படிச்சுட்டு யாருக்கிட்டையும் இல்லை, சுயமாக வளர்ந்தவர்கள். அது மாதிரி தான் கார்த்திக் சுயமாக வளர்ந்தான். there is no teacher for him. ஏன்னா படங்களை பார்த்து தன் சுய அறிவு வேணும். அதில் கிரேட் மேன். இன்றைக்கி என்ன எனக்கு ஐ லவ் யூ ஸோ மச். அதனால தான் சரி வரமாட்டேன்னு ஆஃபீஸ் தான் நான் போய் திறந்து வைக்கலாமா தான் மையை கொடுத்து பேசின்னு சொல்லிட்டேன். சரி விடு, இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல கொஞ்சம் பெருமை. ஏன்னா யங்ஸ்டர்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு பிளட் கொஞ்சம் பியூரிஃபிகேஷன் வருது. அதனாலே இனிமேல் ஃபங்க்ஷன் ஒத்துக்கான அது பேச கூப்பிடக்கூடாது, கஷ்டம். எல்லோரும் உட்காந்து நம்மளை வேடிக்கை வைப்பாங்க. நம்ம சொரியறது கூட யோசிச்சுட்டு பேசிட்டு தண்ணி விடியான்னு சொல்லிட்டு இப்படினும் யாரும் பார்த்தாங்கன்னு மறுபடியும் அவங்களுக்கு ஜாலி, நமக்கு கஷ்டம். வேட பேசுகிற மாதிரி கஷ்டம். அதில் மணி தெளிவாக இருக்காங்க. கரெக்டு, அதுக்கு மேலே பேச முடியாது. நடந்து வர்றதே அளவாக எடுத்து நடந்து நம்ம எதையாவது சொல்லி தொலைச்சி காலையில் விவகாரம் வந்துடுறதுக்கு இதை ஒரு விஷயம் எல்லாம் பேசி இதை கேட்டால் உணர்ச்சி வசப்பட்டாலியா பாரதிராஜன் சொல்லியிருந்தேன். அது மாதிரி இனிமேல் இத்தகைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமையாக. ஏன்னா தேங்க்யூ கார்த்திக். ஏன்னா படங்கள் பார்த்து அதுக்குள்ள டீசெண்டாக பண்ணுறேன். ஒரு விஷயத்தையும் நம்ம அற்புதமாக பண்ணுறேன். உனக்காக நிறையா விஷயம். ஒரு கலைஞனுக்கு சுதந்திரம் வேணும். இவனை எல்லாரும் விமர்சித்தாங்க. அந்த சுதந்திரம் இல்லை என்ன கழுதைக்கு படம் எழுதணும்? எதுக்கு எழுதணும்? எதுக்கு கவிதை? இலக்கியவாதிக்கு சுதந்திரம் உண்டு. தப்புதான், நீ விமர்சிச்சுட்டு போ. அவனை யார் நீ கட்டுப்படுத்துவது? அது ஒரு பெரிய தவறான. அவன் எல்லைகள் தாண்டியவன், கோடுகளை தாண்டியவன் தான் கலைஞன். அவனுக்கு இலக்கணமே கிடையாது. இலக்கணம் இருந்தால் அவன் 100 101 பிள்ளை பத்து சம்பாதிச்சு பேரம் பற்றி எடுத்து கல்யாணம் பண்ணி செத்துருவான். இஸ் நாட் லைக் தட். யூ ஹாவ் டு allow him to cross the line. இல்லைன்னா இது உடைச்சு வரல, நான் கலைகளே வளர்ந்துருக்காது. கிராமர் உடைக்கணும், உடைச்சான். இறைவி என்னையா தப்புன்ட்டான், பிரமாம பண்ணிடணும். அவன் அதுக்கு இறைவி நான் கூட சொல்ல எப்படி பேசி என்ன அம்மா என்பவள் தெய்வம், பெண் தெய்வம், இவன் இறைவினும். எனக்கு என்ன இறைவி? வித்தியாசமாக மனிதர்களை தன் பக்கம் டைவர்ட் பண்ணி கொண்டாந்து மெசேஜை சொல்லணும். அந்த டைட்டிலே இறைவன் சொல்லிட்டான். அவன் மேடையில் சொல்லிட்டான்,
அவன் என் கூட்டத்தில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டில் இருந்தான். ஒரு நாள் தண்ணி கிளாப் கொண்டாந்து கொடுத்துட்டான். இவன் யார் கிளாப் உள்ள இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு ஆசை, தெரியாமல் வண்டி ஏறி வந்துட்டான். என் ஆக்சிடென்ட்டுகளை காக்கா பிடிச்சு உன்னை யார கிளாப் கொடுத்துட்டான். ஏதோ சின்ன அடிச்சிட்டேன், கீழே விழுந்தான். பிளட்டு கும்பக்கரையில் தண்ணி வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் உடனே ஊருக்கு அனுப்பும் போது அவன் தான் அன்னைக்கு இவன் லைவ்ல படிச்சதும் தெரியாது, இவன் கிராஜுவேட்னும் தெரியாது. ஒரு பிள்ளையை சொல்லி மாட்ட பிடிச்சின்னு ஒரு சீன் கொடுத்துருந்தேன். இதுக்கப்புறம் கதை சொன்னான் பிரம்மாமா, ஏன்னா நீ இது முன்னாடியே சொல்லலை, ஏன்னா மனிதன் முகங்கள் தெரிவதில்லை, உள்ள என்ன வச்சிருக்கான், அவனுடைய அப்பியரன்ஸ் வச்சு இடப்படும் தப்பா போச்சு இல்லை. இஸ் எ கிரேட். நான் இரவு படம் பார்த்தேன், நம்ப முடியல, நாளைக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிரஷன் இது இருக்குமா, அற்புதமாக பண்ணான். இவனானா நடிக்கிறான்னு நான் நினச்சேன். இஸ் கிரேட். ஒன்று இருக்கு, அது வரும். ஏன்னா தவறுதலாக இது பண்ணேன். அதில் அவன் வந்து அன்னைக்கு அந்த படத்தில் சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அவன் எங்கேயோ வானத்தில் இருக்கான். நான் இப்படி தான் சொல்லணும், இது வர நோ அஸ் அ கொரியோகிராஃபர் யூ ஆர் கிரேட், அஸ் அ டைரக்டர் யூ ஆர் ஸோ கிரேட். தெரியுமா, தி வே ஆஃப் ஆங்கிள் என்ன எமோஷன்ஸ் மட்டும்தான் முடியும். எமோஷன்ஸ் யூ ஹேவ் டு ட்ராவல், அதர்வைஸ் எவ்ரி திங். நான் பார்க்குறேன் கொரியோகிராஃபி, உன்னுடைய ஆங்கிள், ஷார்ட்ஸு, சின்ன சின்ன விஷயங்கள். சின்ன பையன்டா நீ, ரொம்ப கிரேட். நான் உன்னை வந்து சின்ன பையனில் பார்த்துருக்கேன். அந்த காலை மட்டும் எடுத்த முதல்ல நான் தான் ஒன்று ஷூட் பண்ணேன் ஒரு விதத்துக்கு, ஒரு தெலுங்கு படத்தில் தாக்கு கால் மட்டும் எடுத்தேன். நான் யூ ஆர் ஹை. இல்லை, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமை சேர்த்துருக்கேன். மணி, நீ எல்லாம் வெரி கிரேட் பீப்புள். ஏன்னா இந்தியாவுக்குள் ஆளுமையோடு இருக்கிறோம். படங்கள் வெற்றி தோல்விங்கிறது வேற, ஆளுமையுடன் இந்தியாவில் நீ மன்றத்தினம். ஓகே பிரபுதேவா, ஹேட்ஸ் ஆஃப், இன்னும் கிரேட் பீப்புள். இதே மாதிரி இவனும் வருவான். நல்ல ஒரு நம்மளை மாதிரி லக்கியஸ்ட் பீப்புள் யாருமே கிடையாது. சினிமாக்காரன் மாதிரி லக்கியஸ்ட் பீப்புள். எழுத்தால் அடையாத சுகத்தை ஒரு பாறை, எந்தெந்த கலை பெயிண்டர் எவனுமே அனுபவிக்க முடியாத சுகத்தை சினிமாவில் ஒரு இயக்குனர் அனுபவிக்க முடியும். யூ கேன் லீவ் வித் சோ மெனி கேரக்டர்ஸ். அவர் ரைட்டர் மாதிரி தான், ரைட்டர் வந்து அது புத்தகத்திலே வாழ்ந்துருவார். அதுக்கப்புறம் இவன் இதுக்குள்ளே வந்து எல்லா நான் சொல்லுவேன், டைரக்டர் 50, 60, 70 வயசுலடா, 1000 வயசு, 1000 ஆண்டுகள். ஏன்னா எவ்வளவு கேரக்டர் நடிக்கிறோம், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்ததாக இருக்கு. ஒரு அற்புதமான லைஃப் டைரக்டர்ஸ் லைஃப். நான் சொல்லுவேன், செத்து மறுபடியும் வந்தால் வரணும் இல்லையோ, வந்தால் மறுபடியும் நான் டைரக்டராக தான் வருவேன். ஒரு அற்புதமான விஷயம். அதில் கார்த்திக் சொல்வார், ஸோ கிரேட், நல்லா வருவேன், வந்துட்டேன், நல்லா வந்துட்டேன். 3 டைட்டில், கள்ளச்சிரிப்பு, மெர்க்குரி, மேகம். எனக்கு இந்த மேகாத மான் ஒரு சின்ன டவுட்டு. மேவாத மான், புள்ளி மேவாத மான்னு ஐ திங்க் வள்ளி திருமணத்தில் மேவாத மான், அதான் படத்தில் புள்ளி மேயாத மான் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாங்கில் புள்ளி மேவாத மான், புள்ளி மேவாத மான், அதான் வள்ளி திருமணத்தை சொல்லுவாங்க. மேயாத மான், அது கூட நான் யோசித்தேன், ஓ இது புதுமான் வெர்ஜினிட்டியோடு மேயாத மான் போட்டு அப்படின்னு. நல்ல டைட்டில், கள்ளச்சிரிப்பு. குறும்படம் நான் இன்னும் பார்க்கல. மெர்க்குரி பார்த்துட்டேன். ஒரே ஒரு ஷாட், எதுவுமே போடல. அவன் அப்படிதான். அது இட் இஸ் எனஃப் ஃபார் த ஹோல் ஃபிலிம். யுவர் டேஸ்ட், எவ்ரிதிங். அந்த ஒரு ஃப்ரேமில் பிரபுதா அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் கிரேட். காட் பிளஸ் யூ. மறுபடியும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா, என்ன முன்னாடியெல்லாம் நான் 100 நாள் ஆகணும் வந்து பேசுவோம், இப்பெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நல்ல வேலை முதல்ல கூப்பிட்டுருக்கேன், என்ன பேசும். 10 நாட்களுக்கு மேலே ஓடினாலே அது சில்வர் ஜூப்ளி. இருந்தாலும் ரொம்ப இளைஞர்களே, ரொம்ப அற்புதமாக இருக்கு உங்களுடைய நுழைவுகள். நீங்கள் மேடையிலே வந்து சேர்ந்த அத்தனை கலைஞர்களுக்கும், சின்ன சின்ன பசங்களுக்கும், யூ ஆர் புட்டிங் எ நியூ பாத். சினிமா என்பது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒற்றையடி பாதை, சிங்கிள் ரோட், டபுள் ரோட், 4 வே, 6 வே, இப்போ அதையும் உடைச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. கிரேட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நைட்.